வணக்கம். விடுதலை பார்ட் 2ல நிறையவே நம்ம அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். விடுதலை வெற்றிமாறனுடைய ஒரு சமூகம், அந்த அந்த கோபம், அந்த அவருடைய அந்த அரசியல் வெளிப்பாடுகள் அதெல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே போல புலவர் கலியபெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு தீவிர போராளி, அவரையும் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அசுரன் திரைப்படத்தையும் இங்க இந்த விடுதலை பாகம் 2வையும் சேர்த்து பேசலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறனுடைய இந்த இரண்டு படைப்புகளுக்குள்ளார ஒரு விஷயத்தை ஜாலியா போற போக்குல செஞ்சிருப்பாரு வெற்றிமாறன். இந்த விடுதலை பாகம் 1ல சூரி சினிமாவுக்கு படம் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க, பவானி ஸ்ரீயும் படம் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அப்ப பின்னாடி ஒரு ஃப்ரேம்ல லைட்டா க்ளோஸ் அப் ஷாட் இல்லாம பின்னாடி பவானி ஸ்ரீக்கு பின்னாடி வந்து சூரிக்கு பின்னாடி வந்து இவரு விஜய் சேதுபதி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதே போல இந்த படத்திலையும் படம் ஆரம்பிக்கும் போதே, விடுதலை பாகம் 2 படம் ஆரம்பிக்கும் போதே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பாகம் 1 கடைசியில, அதனுடைய கண்டினியூஷனா இது இருக்கும். அப்ப கணேஷ் தியேட்டர்ல மைதிலி என்னை காதலி படம் பார்த்தீங்களா? நீங்களாம் எங்க சினிமா பாக்குறீங்க, ஆனா நாங்கெல்லாம் ரிலாக்ஸா சினிமாலாம் பாக்குறோம். நாங்க மைதிலி என்னை காதலி படம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு நடுவுல விஜய் சேதுபதி, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தர தர நானே நானே, அந்த டி ராஜேந்தருடைய மைதிலி என்னை காதலி பாட்டை அங்க விஜய் சேதுபதி பாடுவார். இதே போல இந்த 2ஆம் பாகத்திலையும் படம் பார்க்கும்போது அன்னைக்கு பின்னணியில இருக்கிற மாதிரியான ஷாட்டு தானே வச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அவர் முறுக்கு கொடுத்துருப்பாரு, பவானி ஸ்ரீக்கு முறுக்கு கொடுத்துருப்பாரு சூரி. படம் விட்டு வெளியில எல்லாரும் எந்திரிச்சு அப்படி கிளம்பும் போது படம் நல்லா இருந்துச்சா, முறுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து பவானி ஸ்ரீட்ட கேட்கிற மாதிரி காட்சி பாகம் 2ல இருக்கும். ஆக விடுதலை பாகம் 1லையும் சரி, விடுதலை பாகம் 2லையும் சரி, அந்த தியேட்டர்ல மைதிலி என்னை காதலி படம் போடுவது போலவும் அதை பார்ப்பது போலவுமா காட்சியை ஆக்கியிருப்பார் வெற்றிமாறன் சார். சரி, இதுல அசுரன் படம் என்னத்துக்கு அப்படின்னா, அசுரன் படத்துல அங்க ஆடுகளம் நரேன் இருக்காரு இல்லையா, அவர் தேட்டரும் வச்சிருப்பாரு, பல தொழில் எல்லாம் வச்சிருப்பாரு, அதுல தேட்டரும் ஒண்ணு. அந்த தேட்டருக்கு அதுக்கு முன்னாடி படத்தினுடைய ஆரம்ப கட்ட சீன்ல ஒரு பக்கம் பசுபதி மஞ்சு வாரியர் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் தனுஷ் கென் கருணாஸை கூட்டிகிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கிற சமயத்துல பசுபதி ஒருத்தங்க வீட்டுல மஞ்சு வாரியரையும் குழந்தையும் விட்டுட்டு அவர் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல் கடை, நள்ளிரவு ஹோட்டல் கடைக்கு வந்து அந்த லாரி அங்க நிற்கும். அந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்பாரு, இந்த வண்டி எங்கெங்க போகுது அப்படின்னு, நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னணியில ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஆசை வச்ச பச்சை கிளியோ அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. டி ராஜேந்தருடைய பாட்டு தான் அந்த ஹோட்டல்ல பாட்டு ஓடிட்டு இருக்கும், எல்லாரும் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்கும். அதை அடுத்து ஆடுகளம் நரேன் வடக்கூறான் அப்படி இப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளம் நரேன் வந்து அவங்க தேட்டர்ல உட்காந்து குடும்பத்தோட சகிதமா படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க என்னடா அப்படின்னு சொன்னாக்க, ரயில் பயணங்களில் படம் வந்து அங்க ஓடிட்டு இருக்கும் அந்த சம்பவம். அப்படி ரயில் பயணங்களில் ஓடிட்டு இருக்கும் போது அப்ப அடையாரோ பாட்டு பாட ரயில் படங்களில சூப்பர் ஹிட் அது. இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த நடிகர் ஸ்ரீநாத் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அசுரன் படத்துல. அதுவும் டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ணின படம் தான். இங்க விடுதலையில காமிச்சதும் டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ணின படம் தான். அந்த பாட்டுக்கு நடுவுல அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து அவரு யூரின் போறதுக்காக ஆடுகளம் நரேன் வருவாரு. அப்ப கூட பாதுகாப்புக்காக ஒருத்தர் வருவாரு. அப்படி வரும்போது படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னுவாரு. ஆமாண்ணே அப்படின்னுவாரு. நீ வேணா பாரு, இந்த தாடிகார பின்னாடி பெரிய ஆளா வருவான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காட்சி இருக்கும். டி ராஜேந்தர் மேல வெற்றிமாறன் சாருக்கு ஏதோ ஒரு காதல் இருக்கு. பெரிய டி ராஜேந்தர் ரசிகனா அவருடைய பாலியத்துல அவர் இருந்திருக்கிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. யாரா இருந்தாலும் பாலியத்துல இருக்கிறவங்க டி ராஜேந்தரை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் இல்லையா. 80ஸ்ல
டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அந்த வகையில டி ராஜேந்திர அசுரன் படத்துல அந்த பாடலை ஒளிபரப்பின விஷயமா இருக்கட்டும், படத்தையே காட்டின விஷயமா இருக்கட்டும், விடுதலை பாகம் 2ல மைதிலி என்னை காதலி படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீ வேணா பாரு அசுரன்ல, நீ வேணா பாரு இந்த தாடிக்காரன் பெரிய ஆளா வருவான் பாரு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும்னு டி ராஜேந்தர் மேலையும் டி ராஜேந்தருடைய படங்கள் மீதும் டி ராஜேந்தர் சாருடைய இசையின் மீதும் வெற்றிமாறனுக்கு ஒரு தீரா காதல், வெற்றிமாறனுக்கு ஒரு மாறா காதல் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நானும் கவனிச்சேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல உங்களுடைய பதிவை போடுங்க. அட பார்க்கவே இல்லைங்களே அப்படின்னு இருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸ்ல இதை பதிவிடுங்க. வணக்கம்.